யார் உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இந்த நேரத்தில் வந்த? எல்லாத்தையும் உபரமா சொல்லு, ஆனா சுருக்கமா சொல்லு. சொல்லுப்பா, சொல்லு. சொல்றேன் துரை, உட்கார். என் வீட்டுல என்ன உட்கார சொல்லாதப்பா, விஷயத்த சொல்லு. சொல்றேன். வீடு பிரமாதமா இருக்குது துரை. நான் அதிகாரம் பண்ண 1000 பேர் என் முன்னால் கை கட்டி நிற்பேன். உட்கார்ந்து இருக்கிறதா என்ன கண்டது எழுந்து நிற்பேன். அப்படிப்பட்டவருக்கு முன்னால நின்றுட்டு இருந்தவன் உட்கார்ந்துட்டானேன்னு பாக்குறியா? என்ன செய்யணும்? நேரம். யார்? ஏன் இந்த நேரத்தில் வந்து தொல்லை பண்றேன்? யார் நீ? நிஜமா தெரியலையா? நான் யாருன்னு சொல்லிக்க வேண்டாம்னு தான் இந்த ரவுண்டு வில்லையும் காக்கி சட்டையும் மாட்டிட்டு வந்திருக்கிறேன். நீ யார் தெரியுமா? நான் சொல்றேன். சாதாரண வக்கீலா தொழில ஆரம்பிச்சு இந்த சின்ன வயசுலயே பேரும் புகழ் அடைஞ்ச பெரிய கிரிமினல் லாயர். நாணயமானவர், நேர்மையானவர், குணத்துல தங்க கம்பி, இறக்கத்துல இமயமலேன்னு எல்லாருமே சொல்றாங்க. தூக்குல தொங்க போன எத்தனை ஏழைகளை நீங்க காப்பாத்தி இருக்கிற தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும் துரை. You are carrying coal to Newcastle. சபாஷ் துரை, நீ என்ன சொன்னேன்னு எனக்கு புரியல, ஆனா ரொம்ப அழகா சொன்னேன். இப்படி பேசிய கோர்ட்ல கேஸ்லாம் ஜெயிச்சிடுறேன். என் டயத்தை வேஸ்ட் பண்ணாம மரியாதையா போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டு போக வைக்கட்டும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? லைசன்ஸோட தான் வண்டி எடுக்கிறேன். என்னுடைய சர்வீஸ்ல ஒரு குழந்தைய கூட அடிச்சது கிடையாது. போன் பண்ணா எனக்கு தான் 5000 கிடைக்கும். அந்த 5000 ரூபாய் விஷயம் உனக்கு தெரியாதுல்ல துரை. 2-3 நாளைக்கு முன்னால என்னாச்சு, ரயில்ல ஒரு பணப்பெட்டி கைமாறி போச்சான். 3 பூட்டு போட்டது. திருட்டு போன அந்த பெட்டியை பத்தி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு 5000 ரூபாய் இனாம் கொடுப்போம் அப்படின்னு போலீஸ்ல அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த பணப்பெட்டி என்ன ஆயிருக்கும் துரை? என தூக்கிட்டு போனாலும் எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது. நீ எனக்கு ரொம்ப ஆத்திரத்தை உண்டாக்குற. உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் சேனல உட்கார்ந்து எனக்கு முன்னால வீடு பிடிப்பேன். சத்தியசந்தனா இருந்த வக்கீல் ஐயா முன்னால மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கணும். கண்ணால பார்த்த எங்கிட்டயே இல்லைன்னு சொல்ற உன் முன்னால பீடி பிடிச்சா என்ன தப்பு? எந்த ஆதாரத்தை வச்சு எதையோ சொல்லி என் டயத்தை வேஸ்ட் பண்றேன்? என்ன ஆதாரம்? ஆதாரம் இல்லாம இவ்வளவு பெரிய வக்கீல் கிட்ட பேச வருவனா? துரை, அன்னைக்கு நீ ஊர்ல இருந்து வந்த போது ஏன் டாக்ஸில தான் கொண்டு வந்து உன்னை வீட்டுல விட்டேன். உன்னுடைய சாமான்கள் எல்லாம் எடுத்து உன் வீட்டு வேலைக்காரன் தலையில வச்ச போது அந்த பெட்டியில இருந்த விலாச அட்டை என் சட்டை பித்தாண்ட மாட்டிக்கிச்சு. அருந்த நூல் பொட்டியோட போயிடுச்சு. விலாச அட்டை என் பாக்கெட்லயே தங்கிடுச்சு. இந்த பத்தியா துரை? இப்ப புரியுத ஆதாரம் என்னன்னு? நடந்ததெல்லாம் ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சில்ல? ஆண்டவனே, ஆண்டவனே, எனக்கு வேணுமா? நல்லா வேணும். வேற எங்கேயும் பார்க்காம எல்லாத்துக்கும் வழக்காடுறனே. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சட்ட புத்தகத்தினுடைய உதவி பணக்காரனுக்கு மட்டும்தான் சாதகமா இருக்குங்கிற நினைப்ப மாத்தி வறுமைகிற வாரியா நீ? உனக்கு வழக்கார நான் இருக்கப்பான்னு சொல்லி எத்தனையோ காப்பாத்திருக்கு. பரமநேங்கிற ஒரே காரணத்துக்காக தவறு செய்யாத பறவைய தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு திக்கில்லாதவருக்கெல்லாம் வக்காலத்து வாங்கினே. எனக்கு வேண்டாம். வறுமையை சொல்லி வந்தவருக்கெல்லாம் என் மனைவிக்கு கூட தெரியாம வாயிலாய் கொடுத்தனே. எனக்கு வேணும்பா, வேணும். எந்த ஏழைகளுக்காக என்னுடைய வாழ்க்கை வசதி எல்லாம் குறைச்சுக்கிட்டனோ அந்த ஏழைகள் ஒருத்தன் என் முன்னால வந்து நின்று என்னை அலட்சியப்படுத்துறான், அவமானப்படுத்துறான், என்னை நிக்க வச்சு முகத்துல புகையை ஊத்துறான்ப்பா, புகையை ஊத்துறான். துரை, என்ன மன்னிச்சிரு துரை, என்ன மன்னிச்சிரு. இவ்வளவு நேரமா உங்ககிட்ட மிருகத்தனமா நடந்துக்கிட்டேன். யாருகிட்ட வந்து என்ன பேசுறோம் தெரியாம எதையோ பேசிவிட்டேன். எனக்கு இங்க 7 வர்க்கத்துக்கும் ஒரே பிரதிநிதியா இருக்கிற ஒன்ன நான் அவமதிச்சுட்டேன் துரை. உங்ககிட்ட மரியாதை படமா நடந்துட்டேன். கோவில்ல வச்சு கும்பிட வேண்டிய ஒண்ணு கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி கொடுமைப்படுத்த துரை. என்ன மன்னிச்சிரு துரை, என்ன மன்னிச்சிரு. நான் வர்றேன் துரை, நான் வர்றேன். இனிமே எனக்கு இருக்குது. போயிட்டு வரேன் துரை, போயிட்டு வரேன். ஏப்பா, ஏன் அழுகுற? நான் பெரிய இக்கட்ல மாட்டிக்கிட்டேன் துரை. அதை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. என்ன அன்னைக்கு ரயில்ல இருந்து சாமான்களை கொண்டு வந்து என் டாக்ஸில ஏத்துற ஒரு போர்ட்டர் அந்த பெட்டியை பார்த்துட்டானா? டேய், நீ தானே கொண்டு போய் அவனை வீட்டுல இறக்கி விட்டு வந்த. நீ வீட்டை காட்டு, நாளை போலீஸ்ல காட்டிடுறேன், கூட்டு தெரியான்னா. டேய், யாருக்கிட்ட உணராதே, நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் சும்மாறா அப்படின்ட்டு வந்தேன். போலீஸ் சன்மானமா கொடுக்கறதாக சொன்னது 5000 ரூபாய்.
பெரிய மனுஷன் சொல்றீங்க, அவர் மானத்தை காப்பாத்துறதுக்கு 5000, ஆக மொத்தம் 10,000 வாங்கிட்டு வா, ஆளுக்கு பாதியா எடுத்துக்குவோம். 50-50 நான் தரேன்ட்டு வந்தேன் துரை. இப்ப போய் நான் எதுவும் வாங்கலன்னு சொன்னா அவன் பணத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டாங்க சந்தேகப்படுவான் அந்த பரதேசி பையன். எனக்கு தெரியாம உன்னை போலீஸ்ல காட்டி கொடுத்தா நான் என்ன செய்வேன் துரை, நான் என்ன செய்வேன்? பரவாயில்ல துரை, பரவாயில்ல, நீ கவலைப்படாத. இந்த விஷயம் ஒருத்தருக்கு தானே தெரியும். அவனையே நான் இல்லாம செய்துட்டேன்னா, ஆமா துரை, அப்பா ராஜா, அப்படிலாம் ஒண்ணு செஞ்சிடாதப்பா, அப்படிலாம் ஒண்ணு செஞ்சு இங்கே 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 வைரத்தை வைரத்தால் அறுக்கணும், கண்ணீரை கண்ணீராலதான் மடக்கணும். இப்ப இதுக்காக 10,000 ரூபாய் ரூபாய் தப்பா சொல்ல முதல்ல பணத்துக்கு. இப்ப இது எந்த கணக்குல எழுதுறது? புத்தி கொள்புதல் எழுதிக்க. அப்படின்னா அப்படின்னா இந்த பணத்தை கொடுக்கலன்னா மாப்பிள்ளை பையன் தாலி கட்டாம போயிடுவான்னு வச்சுக்கே. அப்போ சம்மந்தி கணக்கா எழுதிக்கிறேன். சம்மந்தி? ஆமாண்டா, இப்ப அவன் தாண்டா எனக்கு சம்மந்தி. வாங்கப்படி. பணம் கொடுக்க போறீங்களா? எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். விஜயா, பணத்தை கொடுத்து அந்த பொட்டி உங்ககிட்ட தான் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க, அது புரியுதா? எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. உனக்கு தெரியாது, அவன் ரொம்ப நல்ல. இல்லைங்க, அவனை நல்லவன் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா, இல்ல உங்களையே ஏமாத்திக்கிறீங்களா? உனக்கு விஷயம் புரியாது. என் மேல உள்ள அக்கறையினாலதான் அவன் காது வச்ச மாதிரி வந்திருக்கான். எனக்கு அப்படி படல. நான் சொன்னதை கேளுங்க, அவனோட சவகாசம் உங்களுக்கு வேண்டாம். இத பாருங்க, இதுல இருக்கிற 2வது தப்பை நீங்க செய்ய ஆரம்பிச்சு. எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா, இந்த நீ கேட்ட படம், இது உனக்காக கேட்டியோ இல்ல போர்ட்டருக்காக கேட்டியோ அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப நான் உன் கையில கொடுக்கறது பணம் இல்ல, என்னுடைய மானம், மரியாதை, குடும்ப கௌரவம் அத்தனையும் உன் கையில ஒப்படைக்கிறேன். இது உன் கையில் காலுன்னு நினைச்சுக்கோ. போயிட்டு வா, நான் உன்னை நம்புறேன். போ. இந்த மாணிக்க வாக்கு கொடுக்க மாட்டான், வாக்கு கொடுத்துட்டா அதை மீற மாட்டான். என்ன துறை 10 கட்டு இருக்குது? நீ கேட்ட பணம் அவனுக்கு கொடுக்க வேண்டியது 5000 தானே துறை. பாக்கி நீ எடுத்துக்க போ. வாங்கிக்க துறை, எடுத்துட்டு போய் பாய். அப்புறம் எனக்கு கெட்ட போ, ஒரு தங்கச்சி கல்யாணம் காத்துக்கிட்டு பேசிட்டு நிக்கிறேன். இந்த வாங்க துறை, இந்த பணத்தை கொண்டு போய் அந்த நாய்க்கு எலும்பு தெரியுற மாதிரி எடுத்துருவேன். மீறி வாலாட்டினா ஒரே குத்து. அப்பா, நான் ஏற்கனவே அனுபவிக்கிற சித்திரவதை போதும், எனக்காக ஒரு கொலை வேலை செய்து வச்சாரு. போ. வாலாட்டினா நான் வெட்டுவேன். எனக்கு ஒரு சத்தியம் பண்றியா? என்ன? அவனை ஒண்ணும் செய்யறதுல சத்தியம் பண்றேன். சத்தியம் பண்றியா? நீ கேட்கறது, நீ கேட்கிற, சத்தியமா சொல்றேன், எந்த காரணத்தை முன்னிட்டு அவனை நான் டச் பண்ண மாட்டேன். சரி, உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் என்ன நினைச்சா போதும். ராமர் முன்னால வந்து நிக்கிற அனுமார் மாதிரி நிற்பேன். அப்பா அனுமார், எனக்கு 2 உதவி செய்யறியா? சொல்லு. 1, இனிமே என் கண் முன்னால வராதே. 2, என்ன துரையன்னு கூப்பிடாத. போ. சரி துரை.